அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை 7ஆம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம். இதிலே என்ன விடயம் ஆரம்பத்திலே பேச போகணும் பார்க்கின்ற போது, வடக்கிலே குறிப்பாக தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்ற விடயம் சார்ந்து இப்போது மீண்டும் பேசுபொருளாக மாறுகின்றது. இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது, இந்த வலிகாமம் வடக்கு பகுதியிலே இந்த வசவிளான் பகுதியிலே பொதுமக்களுடைய காணிகளுக்குள்ளே பல காலமாக ராணுவம் இருக்கின்றார்கள். ஆனால் ராணுவம் அதற்குள்ள எந்த விதமான கட்டுமானங்களையும் மேற்கொள்ள கூடாது என்ற அடிப்படையிலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அந்த பிரதேச சபையினூடாக, அதாவது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினூடாக அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவற்றினை மீறி இப்போது அதற்குள்ளே ராணுவம் தங்களுக்கு சொல்லி ஒரு வைத்தியசாலையை கட்டுவதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதுவும் பொதுமக்களுடைய காணிகளுக்குள்ளே இந்த வைத்தியசாலை கட்டப்படுகின்றது என்றால் இந்த அரசாங்கம் ராணுவம் எழும்பி மக்களுடைய காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள். ஆனால் இது இப்படி ஒரு புறம் சொல்லப்பட்டு வந்தாலும் பொதுமக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றது என்ற விடயம் இப்போது குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மற்றும் அந்த ராணுவம் அந்த இடத்திலே வைத்தியசாலை கட்டுகின்ற காணியினுடைய உரிமையாளர் என்று எல்லோருமே இப்போது வழக்கு தொடர போகின்றார்களாம். இந்த விடயத்தினை எம் ஏ சுமந்திரன், அதாவது தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கிற எம் ஏ சுமந்திரன், தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் எல்லோருமே அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டு இருக்கின்றார்கள். எனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட போகின்றது மிக விரைவிலே என்று சொல்லப்பட்டு வருகிறது. அத்தோடு ரவிகரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த அரசாங்கம், அதாவது காணி அபகரிக்கப்படுகின்றது, மகாவலி அபிவிருத்தி, அதாவது மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாவலி திணைக்களத்தினால் காணிகள், தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. காடழிப்புகள் இடம்பெறுகின்றது. எனவே இந்த மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த காணி அபகரிப்பு தானா என்ற அடிப்படையில் நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்பேன். இந்த கட்சி சார்ந்த ஒன்று கூடல் அல்லது அவரை பிரத்யேகமாக சந்தித்து உரையாடுகின்ற போது நிச்சயமாக நான் இதை கேட்பேன் என்றும், இந்த மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் மாத்திரமல்லாமல் ஏனைய குறிப்பாக வனவள திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், ராணுவம் என்று எல்லோருமே பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து வருகின்றார்கள். அதுவும் வடக்கிலே குறிப்பாக காடுகள் அழிக்கப்பட்டு காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த விடயத்தை அரசாங்கம் கண்டும் காணாமலும் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த திரிவைத்த குளம் பகுதியில் 1000 ஏக்கர் வரையிலான காணிகள் அழிக்கப்பட்டு, அதாவது காடுகள் அழிக்கப்பட்டு அங்கே இருந்த மரங்கள் எங்கே சென்றது என்று கூட தெரியாத நிலை இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் பாராமுகமாக இருக்கின்றார்களா, இதை நான் கேள்வியாக கேட்பேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல், இந்த வடக்கிலே குறிப்பாக எல்லைப்புறங்களில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய விவசாய நிலங்களை மக்கள் உழவுகளை மேற்கொள்கின்ற போது, விவசாயத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது இந்த வனவள திணைக்களம் தடுக்கின்றது. எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொள்ள வேண்டும், இது சார்ந்தும் தான் பேசுவேன் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இப்போது காணி விடயம் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது வடக்கிலே குறிப்பாக ராணுவத்தினரிடமிருந்து 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டம் கட்டமாக எல்லாமே வழங்கப்படும் என்று ஒருபுறம் சொல்கின்ற போதும் இப்போது இங்கே ராணுவத்தினருடைய கட்டுமானங்கள் இடம்பெறுகின்றது. எனவே வைத்தியசாலை கட்டப்படுகின்ற என்றால் ராணுவம் அங்கே நிரந்தரமாக இருக்க போகின்றார்கள் என்ற அர்த்தம். நிச்சயமாக அதை விட்டு ராணுவம் எழும்புவார்களா என்றால் அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறி என்பதுதான் இப்போது தமிழ் தரப்பில் இருந்து முன்வைக்கப்படுகின்ற கருத்தாக இருக்கிறது. எனவே காணிகள், பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கே வழங்கப்படும் என்பதை அரசு சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் ராணுவம் ஒருபுறம் பலமாகி பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது காணிகளை. இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இந்த வனவள திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி சபை, அதோடு இந்த தொல்லியல் திணைக்களம், ராணுவம் என்று எல்லோருமே மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பேசுபொருளான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்தியா பயணம், குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமானவர்கள் எல்லோருமே இப்போது இந்தியா நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்தியாவிலிருந்து, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் என்று பார்க்கின்ற போது கச்சை தீவை விடுவிக்க வேண்டும், மீண்டும் கச்சை தீவை இலங்கையிடமிருந்து இந்தியா மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி வைத்திருந்தார். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் இந்தியாவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது அங்கே பலதரப்பட்ட சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியோடு இலங்கையுடைய பிரதமர் ஹரணி அமரசூரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இந்தியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகள் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். அத்தோடு தான் கல்வி கற்ற அந்த பல்கலைக்கழகத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார். அத்தோடு வர்த்தக சங்க பிரதிநிதிகளோடு, மிக முக்கியமான பிரதிநிதிகளோடு அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார். எனவே இந்த விடயமானது தீவிர பேசுபொருளாக இருந்தது. இந்த காலகட்டத்திலே தான்
இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சதீவை இந்தியா மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டிலிருந்து இந்திய மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த விடயம் அங்கே பேசப்படவில்லை என்பது இப்போது விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றன. மாறாக இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரச்சனை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. அதோடு ஹருணி அமரசூரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். இலங்கையை இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில், இலங்கை என்ற இந்த நிலப்பரப்பை இந்தியா என்ற பெருநிலப்பரப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே எந்த ஒரு நாட்டையோ எந்த ஒரு சக்தியையோ பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே கருத்தை தான் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையினுடைய நிலப்பரப்பை இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற வகையிலே நாங்கள் பயன்படுத்த விடமாட்டோம், அப்படி என்றால் சீனாவை நாங்கள் பயன்படுத்த விடமாட்டோம், மேற்குலக நாடுகளை பயன்படுத்த விடமாட்டோம் என்பதுதான் அவருடைய கருத்து. எனவே இலங்கையை இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற நிலமாக நாங்கள் மாற்ற விடமாட்டோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது. காரணம், ஹருணி அமரசூரிய அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இப்போது இலங்கையினுடைய நிலைப்பாடு நாங்கள் எல்லோரோடும் நாங்கள் சமமாக பழகுவோம் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. காரணம், சீனாவோடும் அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கம், இந்தியாவோடு எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுகின்றார்களோ அதே அளவுக்கு சீனாவோடும் நெருக்கம் காட்டி வருகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்தியாவும் இலங்கையை அழுத்தம் கொடுக்க முடியாத நிலையில், சீனாவும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க முடியாத நிலையில் இப்போது இலங்கையினுடைய பயணம் அமைந்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதன் ஒரு அங்கம் தான் இப்போது பிரதமர் ஹருணி அமரசூரியவும் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எந்த ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு கடல்சார், அதாவது கடல் தொழிலாளர்கள் பிரச்சனை, குறிப்பாக இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இணக்கப்பாடு, அது தீர்வு சார்ந்து முடிவுகள் எட்டப்பட்டதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கு. எனவே இப்போது இந்திய இலங்கை நெருக்கம் என்பது அதிகரித்து வருகின்றது என்ற அடிப்படையில் ஒரு தரப்பு சொன்னாலும், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்தியா செல்ல போகின்றார் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய கப்பல் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்ற அனுர கருணாதிலக் அவர்களும் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றாராம். எனவே இப்போது கடல்சார் ஒத்துழைப்பு சார்ந்த ஒரு மாநாடு ஒன்றிலே தான் அவர் கலந்து கொள்ள போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதற்காக இந்தியா செல்கின்றார் என்பது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மாறாக சஜித் பிரேமதாசவும் இந்தியாவுக்கு செல்ல போகின்றார் என்ற ஒரு தகவலும் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவும் நகர்வுகளை தீவிரப்படுத்துகின்றது, பூகோள அரசியல் தீவிரமாக மாறி வருகின்றது என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். குறிப்பாக வல்லாதிக்க தன்மையிலே சீனாவினுடைய நகர்வு என்பது முன்னிலையிலே இருக்கின்றது என்பதுதான் பல நாடுகளுக்கும் இருக்கின்ற அச்சம். அதிலும் இந்தியாவுக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரும் பயம், கவலை என்றால் சீனாவினுடைய வளர்ச்சி என்பது தீவிரமாக இருக்கின்றது. இந்திய கடல் எல்லை, அல்லது இந்திய கடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்குள்ளே கூட சீனாவினுடைய ஆதிக்கம் வந்து விட்டது, இனியும் அதை அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்தியாவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதன் ஒரு அங்கம் தான் இப்போது பலதரப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இந்தியா. அதிலே தான் இப்போது இந்திய கடல் சார்ந்த ஒரு மாநாடு நடத்தப்பட இருப்பதாகவும் இலங்கையினுடைய பிரதிநிதி ஒருவரும் அங்கே செல்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்தபடியாக மிக முக்கியமான பேசுபொருளான விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய தலைவர் அல்லது தவிசாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வெலிகம பிரதேச சபையினுடைய அலுவலகத்திற்குள்ளே வைத்து அவருடைய உத்தியோகபூர்வ பணிகளின் போதே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இவர் சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்தவர். எனவே இவருடைய பெயர், குறிப்பாக இவர் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகிறது. பாதாள உலக குழு பெயர் அல்லது இவரை புனை பெயர் வைத்து அழைப்பது இந்த மிதிகம லசா என்று அழைப்பார்களாம். இவருடைய இயற்பெயர் என்னவென்று பார்க்கின்ற போது லசந்த விக்ரமசேகர். எனவே இந்த நபர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஓரிரு நாட்களுக்கு முன்னர். எனவே இந்த விடயமானது தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது. எதிர்கட்சியினர் கருப்பு ஆடை அணிந்து பாராளுமன்றத்திலே கலந்து கொண்டிருந்தார், பாராளுமன்ற அமர்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். காரணம், இந்த மிதிகம லசா சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து, குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் உரையாற்றுகின்ற போது இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு விட்டது, அதுவும் ஒரு அரசு அலுவலகத்திற்குள்ளே புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது, எனவே இதை கண்டிக்கின்றோம் வன்மையாக என்ற அடிப்படையிலும் தேசிய பாதுகாப்பு கை நழுவுகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது சஜித் பிரேமதாச கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இப்போது அரச தரப்பு பல ஆதாரங்களை முன்வைக்கின்றது என்று பார்க்கின்ற போது, இந்த நபர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் இவர் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர். மாறாக எந்த அரசு அதிகாரிகள் மீதும் அல்லது எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகள் மீதும் இப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை. அவர்கள் செய்த பாதாள உலக குழுவோடு சேர்ந்து செய்த வேலைகளால் தான் அவர் இப்போது சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை இப்போது ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பலதரப்பட்ட காரணங்களை ஒப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக
இந்த லசா, அதாவது மிதிகம லசா என்று சொல்லப்படுகின்றவரை சுட்டு கொலை செய்ததன் பின்புலத்திலே பூசா சிறைச்சாலையிலே இருக்கின்ற மிதிகம ருபானுக்கு தொடர்பு இருக்கலாம். காரணம், ருபானும் இந்த லசாவும் ஒரு காலகட்டங்களில் ஹரக்கட்டாவோடு சேர்ந்து எல்லோருமே இணைந்திருந்தவர்கள் தான். பிற்பட்ட காலங்களில் அவர்களுக்குள் ஏற்பட்ட விரிசல் காரணமாக மிதிகம ருபானுடைய ஆயுதங்களை போலீசாருக்கு காட்டி கொடுத்தாராம் இந்த லசா. இதன் காரணமாகத்தான் இந்த லசந்த விக்ரமசேகர சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும், இதற்காக இந்த ருபான், அதாவது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, சந்தேகிக்கின்றோம் என்ற அடிப்படையிலும் இந்த ருபானால் ஒப்பந்த அடிப்படையிலே இந்த ராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒரு ராணுவ சிப்பாய்க்கு பணம் வழங்கப்பட்டுத்தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயம் இப்போது வெளிவந்திருக்கின்றது. எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளான விடயமாக மாறுகின்ற போதுதான் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் இந்த அரசாங்கம். மிக விரைவிலே, அதுவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார், மிக விரைவிலே பாதாள உலகக்குழு செயற்பாடுகளோடு தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் வெளிவரும், அரசியல் தலைமைகளுடைய பெயர்களை வெளியிடுவோம் என்ற அடிப்படையிலே இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான், இந்த ராஜபக்சர்கள் கட்சியிலே சம்பத் மனம்பரி இருந்தார். இப்போது பெக்கோசமனும் அவர்களுடைய தொடர்பில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே இவர்கள், அந்த சம்பத் மனம்பரி குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சார்ந்தவர். எனவே இந்த நபர் அந்த கட்சியில இருக்கின்றார் என்றால் அந்த கட்சியில் இருக்கின்ற பெரிய ஒரு தலை அல்லது பெரும் புள்ளி ஒருவரோடு தொடர்பில் இருக்கலாம் என்று ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய பெயரை சுனில் வட்டக்கல அடிக்கடி உச்சரித்து வந்தார். பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அடிக்கடி உச்சரித்து வந்தார். எனவே அது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது சஜித் பிரேமதாசனுடைய கட்சியிலும் ஒரு பாதாள உலக குழு தலைவரா என்ற ஒரு கேள்வி மிக பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அவருக்காக கருப்பு உடை அணிந்து பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள் என்பதும் சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாகவே தான் இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, இலங்கைக்குள்ளே இடம்பெற்ற இந்த போர் குற்றம், யுத்த குற்றம், மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக பெரும் விவாதமே இடம்பெற்று வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 60வது கூட்டத்தொடர் இடம்பெற்றிருந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்றிருந்தது. இதன் போது இலங்கை சார்ந்த அறிக்கை கடும் தீவிரமாக வரும், கடுமையாக இருக்கும் என்றெல்லாம் எல்லோருமே தமிழர்கள் தரப்பை சொல்லவா வேண்டும், அப்படி இப்படி என்றெல்லாம் கதைத்தார்கள். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கவில்லை. மாறாக அது அப்படியே ஏதோ ஒரு ஒப்புச்சப்பில்லாத விடயமாக மாறி போய்கொண்டு இருக்கின்றதோ என்ற ஒரு விடய கேள்வி இப்போது பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இலங்கையானது சர்வதேச பொறிமுறைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட போது இலங்கை திட்டவட்டமாக சொல்லிவிட்டது, நாங்கள் இதற்கு அந்த அளவிற்கு நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று. அதோடு சீனா சொல்லிவிட்டது, இலங்கைக்குள்ளே இந்த தலையீடுகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்க போவதில்லை என்று. அதோடு தென்கொரியாவும் இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறது. எனவே இப்படியாக இலங்கை சார்ந்த நிலைப்பாட்டிலே பல நாடுகள் அதற்குள்ளே இலங்கைக்கு ஆதரவாக பேசுகின்ற போது, கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது சாணக்கியன் அவர்கள், தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த போது கருணி அமரசூரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இனங்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுத்துகின்ற, இனங்களை துருவப்படுத்துகின்ற சர்வதேச பொறிமுறைக்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டோம், அல்லது சர்வதேச பொறிமுறை என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள் என்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை குறிப்பிடுகின்ற விடயம், சர்வதேசத்தினுடைய தலையீட்டோடு ஒரு குழு, அதாவது இலங்கைக்குள்ளும் இருக்கின்ற குழுக்களை அமைத்து இந்த விசாரணைகள், போர்க்குற்றம் சார்ந்த, அத்தோடு இந்த மனித உரிமைகள் மீறல் சார்ந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அழுத்தமாக, தொடர்ச்சியான அழுத்தமாகவே இருக்கின்றது. 57 தீர்மானமும் இதே விடயத்தை தான் சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இலங்கை அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே இந்த விடயத்தை கடுமையாக மறுத்து வருகின்றார்கள். நாங்கள் ஒருபோதும் சர்வதேச பொறிமுறை என்ற அடிப்படையில் சர்வதேச குழு ஒன்றை இலங்கைக்குள்ளே விசாரிக்க விட மாட்டோம், உலக பொறிமுறை தான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய தீர்வு, அது உச்சகட்ட சிறந்த முறையில் அமைக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினூடாக இந்த உலக பொறிமுறை இடம்பெறும் என்பதுதான் இலங்கையினுடைய கருத்தாக இருக்கின்றது. இதே கருத்தை தான் கருணை அமரசூரியும் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச பொறிமுறைக்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துழைக்க போவதில்லை, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. காரணம், இது இனங்களை துருவப்படுத்தும், தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான மேலும் முரண்பாடுகளை தூண்டி விடுவதாக அமையும். எனவே உலக பொறிமுறை இருதரப்பும் ஏற்றுக்கொண்ட, அத்தோடு ஒரு எந்தவித பக்கச்சார்பும் இல்லாத, யாருடைய தலையீடும் இல்லாத உலக பொறிமுறையின் ஊடாகத்தான், ஆணைக்குழு ஒன்றினூடாக உலக பொறிமுறையின் ஊடாகத்தான் இந்த மனித உரிமைகள் மீறல்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லியிருக்கின்றனர். எனவே நீதி நிலைநாட்டப்படும் என்றால் இது ஒரு சாத்தியப்பாடான ஒரு விடயம் தானா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. காரணம், உலக பொறிமுறையினூடாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை கூட அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே சென்றார்கள், என்ன நடந்தது என்று எந்த அரசாங்கங்களாலும் சொல்ல முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே யுத்த குற்றத்திற்கு உலக பொறிமுறையினூடாக தீர்வை வழங்க முடியுமா என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறிதான். இந்த அரசாங்கம் சில இடங்களிலே நேர்மையாக, அதாவது எங்கும் சாராது நேர்மையாக பயணிப்பது போல் தெரிகிறது. ஆனாலும்
இந்த உலக பொறிமுறையிலே அமைக்கப்படுகின்ற ஆணைக்குழு அது ஒரு நேரான பாதையிலே அல்லது எங்கும் சாயாமல் பயணிக்குமா என்றால் அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறிதான். காரணம், பௌத்த மகாசங்கம் அதற்குள்ளே தலையிடும், அதோடு பௌத்த தேரர்கள் தலையிடுவார்கள், பௌத்தம் என்ற போர்விலே உள்ளே வருவார்கள், சிங்கள தேசியவாதம் உள்ளே வரும். இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்ற போது உலக பொறிமுறை என்பது சாத்தியப்படுமா என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஹருணி அமரசூரிய அவர்களுடைய கருத்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை. அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இசாரா செவ்வந்தி விடயம் மிக பெரும் தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற போதுதான் இசாரா செவ்வந்தியோடு தொடர்பிலே இருந்த கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இசாரா செவ்வந்தியை நாடு கடத்திய ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இப்போது தமிழ் ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே இசாரா செவ்வந்தி விடயத்தை மையமாக கொண்டு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய கண்கள் யாழ்ப்பாணம் நோக்கி இப்போது விரிவடைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் நோக்கி இப்போது அவர்களுடைய நகர்வை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இதற்கு பாராட்டை தெரிவித்தே ஆக வேண்டும். இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் சில செயற்பாடுகளால் ராணுவத்தினராக சரி அல்லது போலீசாரோ சரி இந்த போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் பாவனை இதுகளிலே தலையிடுவதில்லை. கண்டாலும் கண்ணை மூடிக்கொண்டிருந்து விடுவார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் கொஞ்சம் அதனை தடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். குறிப்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட மக்கள் கலந்துரையாடலின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். முற்றுமுழுதாக போதைப் பொருளை ஒழிப்போம், இந்த நாட்டிலே போதைப் பொருளுக்கு இடமே இருக்காது என்பதை குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக இதை செய்கின்ற போது சிறப்பாக இருக்கும். காரணம், எங்களுடைய இளைஞர்கள் குறிப்பாக வடக்கை பொறுத்தவரையில் கோர தாண்டவம் ஆடுகின்றது இந்த போதைப் பொருள் பாவனை. எனவே பாடசாலைகளுக்குள்ளே கூட இந்த போதைப் பொருள் பாவனை இருக்கின்றது. குறிப்பாக இப்போது 18 வயது மதிக்கத்தக்க ஒரு சில இளைஞர்களுடைய இந்த வாயை பிடித்து இழுத்து பார்த்தால் தெரியும், அதற்குள்ளே போயிலை வைத்திருப்பார்கள் அல்லது வேறு ஏதும் பொருட்களை வைத்துக் கொண்டு சுற்றி திரிகின்ற தன்மைகள் எல்லாம் இப்போது காணப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக மோசமாக மாறி வருகின்றது. இன்று போயிலை, நாளை அது வேறொன்றாக மாறி போகும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த விடயத்தை இல்லாத ஒழிக்கின்ற இந்த அரசினுடைய நடவடிக்கை பாராட்டத்தக்கதாக இருக்கின்ற போதுதான் இப்போது வடக்கை நோக்கி அவருடைய பார்வை நகர்ந்திருக்கின்றது. இதற்கு காரணம், இசாரா செவ்வந்தியோடு கைது செய்யப்பட்ட 3 பேர் தமிழர்கள். அதிலே ஒருவரை விட்டுவிடலாம். காரணம், இந்த தக்சி என்று சொல்லப்படுகின்ற பெண் ஏமாற்றப்பட்டு கொண்டு சென்றார் என்ற அடிப்படையில் இதுவரை நடந்த விசாரணைகளில் வெளிவந்த தகவல். மாறாக இந்த யாழ்ப்பாணம் சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்பிலே இருந்திருக்கின்றார். அதோடு கெனடி பஸ்தியாம்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஜே.கே. பாய் இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்பிலே இருந்திருக்கிறார். கெசல் பத்ர பத்மே தரப்போடு தொடர்பிலே இருந்திருக்கிறார் என்பது வெளிவந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்றவர் இசாரா செவ்வந்தியை மாத்திரம் கடத்தி செல்லவில்லையா, கடத்தி கொண்டு போய் அங்கே விடவில்லை. கடத்தி கொண்டு போய் என்றால் இங்கிருந்து அந்த பகுதிகளுக்கு தப்பி செல்ல வைத்தல். எனவே இந்த ஆனந்தன் அவரை மட்டும் செய்யவில்லை, 100 பேருக்கு மேற்பட்டவர்களை அப்படி கொண்டே விட்டிருக்கின்றாராம். அதிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே சம்பந்தப்பட்டவர்களையும் நாடு கடத்தி இருக்கின்றார் என்பதுதான் இப்போது வெளிவருகின்ற தகவலாக இருக்கின்றது. இந்த விடயத்தை ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் ஆனந்தனோடு அந்த படகிலே பயணித்த அவருடைய மாமா, அத்தோடு படகிலே படகோட்டியன் சொல்லப்படும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த படகும் அராலித்துறை பகுதியிலே மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இசாரா செவ்வந்தி விடயத்தை மையமாக கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி இப்போது நகர்கின்றார்கள். காரணம், பல நாட்களாக எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்த விடயம், யாழ்ப்பாணத்துக்குள்ளே எல்லாம் போராட்ட இயக்கங்களில் இருந்தவர்கள் இப்படியான வேலைகளை செய்ய மாட்டார்கள், அவர்கள் எப்போதும் தங்களுடைய இன ரீதியான போராட்டத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள், எனவே இந்த இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். தென்னிலங்கை பக்கம் இருந்து வந்த சிந்தனை, அவர்கள் தங்களுடைய இனத்திற்காக போராடத்தான் முன் வருவார்கள். ஆனால் நடப்பது ஏதோ தலைகீழாக இருக்கின்றது. போதைப் பொருள் பாவனை, அத்தோடு இந்த தேவையற்ற அதாவது தென்னிலங்கையில் இருக்கிற பாதாள உலகங்களோடு இருக்கிற தொடர்பு என்று அத்தனை விடயங்களும் இங்கே வந்துவிட்டது என்பதுதான் கவலைக்குரிய விடயம். இதை மையமாக கொண்டு வடக்கு நோக்கி நகர்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், முற்றுமுழுதாக அழிப்பார்களா அல்லது இதையும் கடந்த ஆட்சியாளர்கள் போன்று இவர்களும் கடந்து செல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.